ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் தான் நான் இன்றைக்கி மிஷினே தொடுறேன். ஏன்னா கண்டினியூஸாக பிஸ்னஸ் ஒர்க் ஏதாவது இருந்துக்கிட்டே இருந்தது. அவ்வளோ டஸ்ட் இங்கே பாருங்கள். மாடியில் தான் வச்சுருக்கிறேன், துணி போட்டிருக்கிறேன். இருந்தாலுமே நம்ம மிஷின் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அவ்வளோ டஸ்ட் இருக்கும். நான் வந்து இப்போ ஃபுல்லாக எண்ணெய் போட்டிருக்கிறேங்க, தெரியுதா உங்களுக்கு? மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் போட்டு துடைச்சிருக்கிறேன். அதோடு இல்லாமல் எல்லா ஹோல்ஸ்லேயும் எண்ணெய் போட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருக்குறேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படிங்கிறதுக்காக ஊற விட்டுருக்குறேன். நமக்கு அப்போ தான் தையல் வந்து இது கரெக்டாக வரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தையலில் வந்து நிறைய கட்டிங் அந்த மாதிரி கட் ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஃபுல்லாக பாருங்கள், அடியிலையுமே தெரியுதா, எண்ணெய் நல்லா ஊற்றி மிஷின் எண்ணெய் சொட்டுற அளவுக்கு ஊறிட்டுருக்கு. இது இல்லாமல் இந்த ஸ்டாண்டு கீண்டு எல்லாமே இப்போ தொடச்சி விட்டுருக்குறேன். தொடச்சியுமே இவ்வளோ டஸ்ட் இருக்குது. இப்போ மிஷினில் போட்ட எண்ணெய் கீழே சொட்டுற அளவுக்கு ஊறி இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு எண்ணெய் போட்டு விட்டேன். ஃபுல்லாக தொடச்ச மிஷின் அவ்வளோ டஸ்ட்டு. இந்த மாதிரி வச்சுருந்தா ரொம்ப நாள் அந்த மிஷின் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. இருந்தாலுமே எனக்கு இருக்கிற ஒர்க்குக்கு எனக்கு மாடிக்கு வரும்போது என்னால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து வாரத்தில் 2 தடவையாவது ஏதாவது சும்மா ஒரு துணி தைக்கிறேன்னு ஏதாவது தைச்சிட்டாவது இருப்பேன். ஆனால் வீட்டில் ரொம்ப இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் மாடிக்கு கொண்டுட்டு வந்தேன். ஆனால் மாடிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மாடி ஏறி நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகலை. இப்போ வீட்டில் இருக்கும்போது டைம் கிடைக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாவது நான் வந்து அப்பப்போ மிஷினில் செத்த நாளைக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து வந்து நான் எழுந்திருப்பேன். ஓரளவுக்கு தான் தைச்சிக்கிட்டே இருப்பேன். இதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மாடி கொண்டு வந்து போட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு கூட எனக்கு நிறைய நேரம் யோசிச்சுருக்கிறேன். ஆனால் வந்து இடம் பத்தாக்குறையாக இருக்கிற காரணத்தால் பசங்களும் வளரும்போது நமக்கு இடம் பற்ற மாட்டேங்குது. அந்த காரணத்தினால நான் வந்து மாடியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இங்கேயுமே ஷெட்டு எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஷெட்டை தாண்டி சைடெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அந்த காரணத்தால் இதை வந்து என்னால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாமலே இருந்தது. மிஷின் எங்கடா ஏதாவது வீணாக போயிடுமோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு நான் சரி பண்ணிட்டேன். இதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இது பாருங்கள், இந்த பெல்ட்டில் கூட அவ்வளோ டஸ்ட் இருக்குது. இனிமேல் நான் கொஞ்சமாக இதை நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா பழைய மாதிரி எனக்கு ரன்னிங் கண்டிஷன் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்த எல்லாமே துணி போட்டு தொடச்சியுமே அவ்வளோ டஸ்ட் இருக்குது. கொஞ்ச நாளில் அப்புறம் மெயின்டைன் கண்டிஷன் வந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் துணி தைக்கிறதுக்கு. என்னோடய ஓவர்லாக் மிஷின் இதை விட மோசமாக இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓவர்லாக் மிஷினை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது சரியில்லாதப்போ நான் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா ஆயில் போட்டு வைக்கவும் அதை ஒரு மாதிரி திட்ட பிடிச்சா மாதிரி ஆகிடுச்சு. அதையுமே சரி பண்ணணும். நான் சரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த கண்டிஷனில் இருக்குது ஓவர்லாக் மிஷினு. இதை நான் சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக ஒரு பழைய மாதிரி வராது, ஆனால் ஓரளவுக்கு இதை நான் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸ் நான் தைச்சேன்னா நான் வெளியில் கொடுத்தும் ஓவர்லாக் போட மாட்டேன். ஓவர்லாக் மிஷினை வந்து இந்த மாதிரி போட்டு, ஏன்னா இப்போ நான் தையல் மிஷினாவது நமக்கு எப்போ வேணாலும் எண்ணெய் போட்டால் தைக்க ஆரம்பிச்சிடும். ஓவர்லாக் மிஷின் வந்து நம்ம எப்போனாவது தான் ஓவர்லாக் போடுவேன். என் ப்ளவுஸே தைச்சி ஓவர்லாக் போடாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். மிஷினை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஓவர்லாக் மிஷின் சரி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த மிஷினை பற்றி கவலை இல்லை. ஓரளவுக்கு நான் எப்போ ரெடி பண்ணாலும் நான் கரெக்டாக இதை செட் பண்ணிடுவேன். இந்த ஓவர்லாக் மிஷின் மட்டும்தான், ஏன்னா அதில் ரொம்ப சின்ன இடங்கள்லாம் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும். இது நமக்கு வந்து ஆயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டாவே நமக்கு வந்துடும். இப்போ நிறைய பேர் வந்து துணி கட்டாகுது, தைக்க முடியலன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அந்த மிஸ்டேக்கே இருக்காது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் போடுறோமோ அவ்வளோ நல்லது. நான் இப்போ எப்படி ஆயில் போட்டேன்னா இந்த மிஷினை ஃபுல்லாக கட்டி இந்தாண்ட சைடு வச்சுட்டு அடியில் ஃபுல்லாக ஆயில் போட்டு எல்லா இடத்துலையுமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மிஷினே வந்து போட்டிருக்கிறேன். அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளோதான். இந்த இடத்துலாமே ஆயில் போடுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் போடும்போது இந்த வீல் சுற்றுது இல்லையா, அதுக்கிட்ட போய்ட்டு ஆயில் விழுந்துடும். இப்போ இந்த ஹோல்ஸ் நம்ம போடுறது இல்லாமல் நான் இந்த இடத்துலையுமே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் இதுக்குள்ளே ஃபுல்லாக ஆயில் போட்டு விட்டுருக்குறேன். அப்போ தான் வந்து நமக்கு, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது மிஷினை வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் போட்டால் தான் நல்லது. அதே மாதிரி ஆயில் போட்டு ஃபுல் மிஷினையும் ஓரளவுக்கு அப்படியே அந்த ஆயில் கையாலே வச்சு தொடச்சி விட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், அந்த ஸ்டாண்ட் ரொம்ப நாளைக்கு வரும். மிஷின் எப்போதுமே நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் கழித்து உட்கார ஆரம்பிச்சேன்னா பொதுவாகவே நான் வந்து வத்தி ஏற்றி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் வத்தி ஏற்றிட்டு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டேன். அதுவும் கொஞ்சம் மலை ஏறிடுச்சு. அதே போல் வத்தி ஏற்றி வச்சுட்டேன். இது நான் ரெகுலராக முன்னெல்லாம் தைக்கும்போது
ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை எப்போவுமே வற்றி எரியும். ஸோ இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் சாம்பிராணிலாம் போட்டு பூ போட்டு அப்படி பண்ணால் தான் எனக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இது நான் என் தையல் மிஷினுக்கு கொடுக்குற மரியாதை. ஏன்னா எவ்வளோ நாளானாலும் நம்ம அந்த ப்ளவுஸ் தைக்கும்போது அதுக்கு நம்ம கொடுக்குற கூலி இருக்குது பாருங்கள், சீரியஸாகவே ரொம்ப ஜாஸ்தி. இப்போயும் ஒரு நாள் முடியல, இல்லை நமக்கு உடம்பு முடியல அப்படின்னு கூட நான் ஒரு நாள் யோசிக்காமல் எத்தனை நாள் ஆனாலும் நம்ம தான் தைக்கணும்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸெல்லாம் நான் எடுத்து வச்சுருவேன். டைம் இருக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து தைச்சி வச்சுருவேன். இனிமேல் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ப்ளவுஸ் வீடியோலாம் ரெகுலராக பார்க்கலாம். ப்ளவுஸ் வீடியோ டிப்ஸுமே பார்க்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சது. இப்போ தான் இந்த பெட்டிக்குள்ளே நான் என்னென்ன தைக்கிறேனோ அந்த துணி எல்லாமே இந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. முன்னாடி வீட்டில் வந்து வச்சுருக்கும்போது கபோர்டுக்குள்ளே வச்சுருப்பேன். இப்போ இந்த பெட்டிக்குள்ளே தான் எல்லாமே ஒரு பேக்கில் வச்சுருக்கிறேன். அது தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் எல்லாமே இந்த சேரீ எடுத்து 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. இதுக்கு நான் வேறு ப்ளவுஸே தைச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்ச ப்ளவுஸு தைக்க டைம் இல்லை. ஃபஸ்ட்டு இதை தைச்சிட போகிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க போகிறேன். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் சேர்த்து வச்சு கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணி டைம் இருக்கும்போது ஒன்று ஒன்றா தைச்சிடலாம். இப்போதைக்கு என்னென்ன ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸில் தான் தைக்க போகிறேன். இது இல்லாமல் கீழேயும் ப்ளவுஸ் இருக்குது.